சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ரோல் சிம்பிள் இல்ல. அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியுமா? ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில அவங்க வேலை வெறும் சைட்டை மானிட்டர் பண்றது மட்டும் இல்ல. ஃபர்ஸ்ட், வேலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற பிளானிங். ஒரு ஜாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அந்த ப்ராஜெக்ட் டைப், நேச்சர் ஆஃப் ஜாப், ரிஸ்க் லெவல், அப்புறம் எவ்வளோ மேன் பவர் யூஸ் பண்றோன்னு அவங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஜாப் சேஃப்டி அனாலிசிஸ் மூலமா ஹெசார்டை ஐடென்டிஃபை செய்வாங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுப்பாங்க. இங்க பெர்மிட் டு ஒர்க் சிஸ்டம் ரொம்ப குரூஷியல். பெர்மிட் வெரிஃபிகேஷன், கேஸ் டெஸ்ட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் முடிச்சா தான் ஒர்க் அலோவ் பண்ணுவாங்க. நோ பெர்மிட் நோ ஒர்க் தான் ரூல். கூடவே அன்சேஃப் ஒர்க்கை ஸ்டாப் பண்ண ஃபுல் அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். தினமும் டூல் பாக்ஸ் டாக்ஸ் வழியா ஒர்க்கர்ஸ்க்கு தெளிவான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. செகண்ட், வேலை நடக்கும்போது நடக்கும் கண்டினியூஸ் சைட் மானிட்டரிங். கரெக்டான பிபிஇ செலெக்ஷன், அதோட கண்டிஷனை செக் பண்றது, முக்கியமா கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் மாதிரி ஹை ரிஸ்க் ஜாப்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ்ட் பிபிஇ யூஸ் பண்றத உறுதி செய்வாங்க. அன்சேஃப் ஆக்ஸை தவிர்க்க எப்பவும் சைட்டை நல்லா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபைனலா, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு எமர்ஜென்சி டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெளிவா கைட் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்சிடென்ட் நடந்தா ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரூட் காஸை கண்டுபிடிப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம லீகல் அண்ட் ஹெச்எஸ்சி கம்ப்ளையன்ஸை மெயின்டைன் பண்ணி நம்ம என்வாயர்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துப்பாங்க. சுருக்கமா சொன்னா, சேஃப்டி ஆஃபீஸர் வேலை வெறும் ரூல்ஸை திணிப்பதில்ல, ஆக்சிடென்ட்ஸை தடுத்து ஒரு சேஃப் ஒர்க் என்வாயர்மெண்ட்டை உருவாக்குவது தான். ஆயில் அண்ட் கேஸ்ல நீங்க நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க நினைக்கிற டாபிக்கை கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஆயில் அண்ட் கேஸ் கரியர் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா எஃப்எம் இன்ஸ்டிடியூட்டோட ட்ரைனிங் ஒரு ரைட் கரியர் டெசிஷன். பயோல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களோட ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி சூட்டபிள் கோர்ஸ்க்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம அக்கவுண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.